வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங். என்னங்க ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங் அப்படின்னா இன் சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாஃப்ட்வேர் ஒர்க்கு என்ன பண்ணாலுமே நம்ம சிபியூ வழியாக தான் போய் நம்ம வந்துட்டு நம்மளோட இன்டர்னல் மெமரியில் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வர முடியும். ஆனால் சிபியூ வழியாக போகிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு இல்லை வந்து ஃபோனில் வந்து உங்களுக்கு சிபியூ வழியாக போகக்கூடிய சாஃப்ட்வேர் ரூட் வந்து உங்களுக்கு கட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து ஐசியோட சில பாயிண்ட்ஸை எடுத்து இன்டர்னல் மெமரியோட ஐசியோட சில பாயிண்ட்ஸ் எடுத்து நம்மளால் வந்து இன்சிஸ்டம் ப்ரோக்ராமிங், அதாவது ஐசியை வெளியில் எடுக்காமல் சில ஜம்பர்ஸ் எல்லாம் அடித்து நம்மளால் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து இன்சிஸ்டம் ப்ரோக்ராமிங்பாங்க. இதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக சாஃப்ட்வேர் பாக்ஸுங்கிறது தேவை. இதில் வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியரான ஈஸி ஜெட்டாக்குங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸ் இருக்குது, UFI பாக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து F64 அப்படின்னு பாக்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஐஎஸ்பி அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த பாக்ஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி ஜெட்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 33,000 கிட்ட வருது, UFIலாம் ஒரு 20 கிட்ட வருது. F64லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிட்ட வருது. நீங்கள் ஃபுல்லாக வாங்கணுன்னா ஒரு 55 அந்த ரேஞ்சு கிட்ட வருது. அப்போ வந்து நீங்கள் ஐஎஸ்பி அடிக்கணும்னா கண்டிப்பாக உங்கள்ட்ட பாக்ஸுங்கிறது ஒன்று வேணும். இந்த சாஃப்ட்வேர் பாக்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஐஎஸ்பி அடிக்க முடியும். இப்போ சாஃப்ட்வேர் பாக்ஸை நம்ம ஃபோன் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஐஎஸ்பி அடாப்டர் தேவை. ஐஎஸ்பி அடாப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஈஸி ஜெட்டாக்கோட ஐஎஸ்பி அடாப்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸி ஜெட்டாக் தான் பயன்படுத்த போகிறேன். அதுக்காக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்டின்னு போட்டிருக்கு, அது வந்து கமாண்ட் லைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎல்கே அப்படிங்கிறது கிளாக் லைன். டேட் அப்படி 0ங்கிறது டேட்டா லைன். அதுக்கடுத்து 1.8 வோல்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ளை லைனு. யாருக்கான சப்ளை அப்படின்னா உங்களோட இஎம்சிக்கான சப்ளை. அப்போ நீங்கள் இன்சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இஎம்சிக்கு சப்ளைன்னு ஒன்று வந்தால் தான் கமாண்டு டேட்டா கிளாக் இது வழியாக உள்ளே இருக்கிற டேட்டாஸை ரீட் பண்ணி உங்களால் ப்ரோக்ராமெல்லாம் பண்ண முடியும். அடிஷ்னல் வோல்டேஜ் விசிசி 2.8 வோல்ட் 2 வோல்டேஜ் தேவைப்படும். கிரவுண்டு, ஓகேவா? இந்த 6 பின்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எம்சியோட ஐஎஸ்பி அடாப்டர், ஐஎஸ்பி பாயிண்ட். ஆக்சுவலாக யூஎஃப்எஸ்க்கு வேறு, இது வந்து இஎம்எம்சியோட பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பின்னையும் நம்ம வந்து போர்டில் உள்ள 6 பின்னு கூட ஜம்பர் அடிக்கணும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்து நம்ம வந்து வேரி ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து பண்ண போகிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் K1ங்கிற மாடலில் பேட்டர்னும் எஃப்ஆர்பியும் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதோட ஐஎஸ்பி பின் அவுட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு ஓப்போ K1 ஐஎஸ்பி பின் அவுட் அப்படின்னு போடுறேன். நிறைய பிக்சர் வந்து ஓப்பன் ஆகுதுல்ல, இதில் ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பின் அவுட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து டேட்டா 0, அதாவது டேட்டாவை இந்த பின்லையும் கிளாக்கு கமாண்டு விசிசி கிரவுண்டை எங்கே வேணாலும் அடிச்சுக்கலாம். அப்போ நீங்கள் எங்கெல்லாம் ஜம்பர் பண்ணோம் அப்படிங்கிற இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள்லேயே வந்து கிடைக்குது. இப்போ இது முடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜம்பர் பண்ணிவிட்டு சிஸ்டத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணி லாக் எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்போவோட K1 இது வந்து நார்மலாக நம்ம ஃபேக்ட்ரி செட்லாம் அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஃபேக்ட்ரி செட் அடிக்கும் போதே நமக்கு வந்து பின்னு பேட்டர்ன் வந்து கேட்கும். அப்போ நம்ம ஹார்ட் ரீசெட்லாம் இதில் வந்து ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி சில மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரீசெட் பண்ணவே முடியாது. அப்போ ஹார்ட் ரீசெட்டே வந்து பண்ண முடியாதுங்கிறப்ப நம்மளால் வந்து எஃப்ஆர்பி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து கஷ்டம். அதனால் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஎஸ்பி பின்னோட்டு மூலமாக தான் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம். இப்போ இதில் நான் வந்து அடாப்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு 6 ஜம்பர் அடிச்சிருக்கேன். இதில் வந்து ஈஸி ஜெட்டாக்கில் நிறைய டூல் இருக்குது. அதில் வந்து இஎம்சி ஃபைல் மேனேஜருங்கிற ஒரு டூலை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் வந்து டிவைஸ் பிளாக்டு பை எஃப்ஆர்பி அப்படின்னு அதுவே காமிக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மெட் மட்டும் கொடுக்குறேன். இதில் வந்து பேட்டர்ன் ரிமூவ் ஆகிடும். அடுத்தது ரிமூவ் கூகுள் எஃப்ஆர்பி. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் நம்ம மீடியா வந்து டெலிட் ஆகாமல் நம்ம லாக் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாக்ஸுக்கும் உள்ள டூலோட ஆப்ஷன் வந்து நிறைய வேரி ஆகும். இப்போ நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கேயா போய் இதை பற்றி இண்டிவிஜுவலாக படிக்கும் போது தான் தெரியும். இப்போதைக்கு இது நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங்னா என்ன, நம்ம வந்து பேசிக் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங்னா என்ன, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு டூலு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் அடித்தாச்சு. இப்போ ரிமூவ் எஃப்ஆர்பி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இதோட எஃப்ஆர்பி பார்ட்டிஷன், அதாவது நம்ம கூகுள் அக்கௌண்ட்டு போய்ட்டு நம்ம சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்ல, அந்த இடத்த வந்து டேரெக்டாக டார்கெட் பண்ணி இது வந்து டெலீட் பண்ணும். இதுக்கு வந்து சிபியு வந்து கனெக்ட் ஆகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. சிபியு இல்லாமல் டேரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணுறது. அதுவும் எப்படின்னா இன்சிஸ்டம், அதாவது போர்டுலேருந்து நீங்கள் ஐசியை எடுக்காமையே ப்ரோக்ராம் பண்ணுறது. அப்போ ஐசி எடுத்து ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு இந்த பாக்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஆனால் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன லாக்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப அப்படிங்கும்போது நம்ம போர்ட் அவுட்டு எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதனால் ஐஎஸ்பி மெத்தடுங்கிறது போர்ட் அவுட்டு எடுக்கிறத விட கொஞ்சம் சேஃப்டி. இப்போ வந்து எகைன் வந்து நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் வந்து எந்தவித லாக்கும் வந்து காமிக்காது. ஏற்கனவே வந்து வார்னிங்னு போட்டு காமிச்சில்ல, அந்த மாதிரி லாக் காமிக்காது. இப்போ நீங்கள் வந்து இப்போ சாஃப்ட்வேர் பற்றி படிச்சுட்டு இருக்கப்ப ஐஎஸ்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை, லாக் எடுக்க முடியலை அப்படின்னா, எடுக்கவே முடியாதா அப்படின்னா ஆஃப்லைனில் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து எடுங்க. ஆஃப்லைனில் யாராவது இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா கொடுத்து எடுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த பாக்ஸ் ஓரியன்ட் நாலேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு படிக்க போகிறப்ப இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இது ஓரியன்டாகவே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு லேர்னிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ண பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஐஎஸ்பி ஜம்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டுலேருந்து எடுத்து பண்ணலாம். முதல்ல ஐஎஸ்பி ரிமூவ் பண்ணும்போது முதல்ல அடாப்டரை வந்து கழட்டிடணும். இல்லை அப்படின்னா நம்ம சால்ட்ரிங்கில் உள்ள வோல்டேஜ்னால் வந்து பாக்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 ஜம்பர் அடிச்சிருந்தோம்ல அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட்டில் போட்டு ஆன் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும், டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரி செட் போயிடும். டேரெக்டாகவே கூகுள் வந்து அக்கௌண்ட் இருக்காது. நம்ம எஃப்ஆர்பி பார்ட்டிஷன் வந்து ஆல்ரெடி இன்சிஸ்டம் ப்ரோக்ராமிங்லேயே நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோனு கம்ப்ளீட்டாக எஃப்ஆர்பி லாக் ரெண்டுமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் சீரீஸில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ இந்த டாபிக் வந்து 1லேருந்து இப்போ வந்து 29 வீடியோ போட்டுட்ருக்கோம். இது நீங்கள் ஓரளவு பார்த்துருந்தாலே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு படிக்க போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் வீடியோஸ் முடிஞ்ச பிறகு நமக்கு அடுத்தடுத்த சீரியஸ் வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். இப்போ நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எங்கள் சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லை நான் வந்து நேரில் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வைப் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து வைப் டேட்டா கொடுத்தா தான் வைப் ஆகணும். நம்ம உள்ள வைப் டேட்டா அடித்ததுனால நமக்கு டேரெக்டாக வந்து ஃபோன் வந்து வைப் ஆகுது. வைப் ஆன பிறகு அது என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டு நம்ம பண்ணும்போது டேரெக்டாக வந்து நமக்கு எஃப்ஆர்பிங்கிறது வந்து கேட்காது. இந்த ப்ராசஸ் பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்சிஸ்டம் ப்ரோக்ராமிங்பாங்க. ஐசியை எடுத்து பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு பாக்ஸ் தேவை. என்னென்னா இதில் வந்து பாக்ஸோட விலைங்கிறது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். அப்போ நீங்கள் வந்து அதுக்கான வேலைகள்லாம் நீங்கள் வரும்போது இந்த வேலையை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து பண்ண மூலமாக உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டன் கம்ப்ளைண்ட் இல்லாமல் மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து உங்களால் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.